வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. படத்துல வந்து ஒன்றும் புதுசாலாம் எதுவும் சொல்லலை. பட் படம் வந்து அல்லு அர்ஜுனாக்காக டெஃபினட்டா பார்க்கலாம். படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து சாம் சிஎஸ். படத்துல வந்து பெரிய மைனஸ்னா ஹீரோயின் கேரக்டர் தேவையே இல்லைன்னு தோணுது இந்த படத்துல. ஏன்னா அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாமர்ன்றது பேர்ல ரொம்ப எக்ஸ்போஸ் பண்றாங்க. இது வந்து நல்ல ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து உட்காந்து பாக்குற மாதிரி கிடையாது. படம் முழுக்க கூஸ் பம்ப்ஸ்னு பேர்ல உண்மையாவே நல்ல அல்லு அர்ஜுனாவை எதுவுமே குறை சொல்ல முடியாது. அல்லு அர்ஜுனாவோட டான்ஸா இருந்தாலும் சரி, ஆக்ஷனா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் சென்டிமெண்டா பண்றதா இருந்தாலும் சரி, படம் முடிஞ்சு திருப்பி ஒரு 5 minutes ட்ராக் பண்றாங்க. படத்துக்கு பெரிய மைனஸ் வந்து இந்த டியூரேஷனா இருக்க போகுது. 3.5 hours வந்து இந்த படம் வந்து என்ன எடுத்து, ஏன்னா ஒண்ணுமே கிடையாது. திருப்பி மரத்தை கடக்குறாங்க, திருப்பி ஃபஹத் ஃபாசிலோட பண்றாங்க, அதே தான் வருது. ஆனா இந்த படத்துக்கு மேஜர் பேட்ராக் என்னன்னா ஃபஹத் ஃபாசில கரெக்டாவே யூஸ் பண்ணீங்க. வேட்டையில வந்து அந்த காமெடி சென்ஸ் அவரை வந்து படம் முழுக்க டிராவல் பண்ண வைப்பாங்க. புஷ்பா 2க்கு வந்து பெரிய பேக் போனா வந்து ஃபஹத் ஃபாசில் இருப்பாருன்னா நாங்க எதிர்பார்த்தது. ஃபஹத் ஃபாசில ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்க. படம் வந்து ஃபஹத் ஃபாசிலுக்கு உண்மையாவே ஸ்கிரீன் படத்தை பத்தி நான் பேசணும். படம் இல்லைண்ணா, இது கொலையா கொள்றாங்கண்ணா, கடிச்சு துப்புறாருண்ணா அவரு. ஏன்னா நீங்க வேற படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மேக்கிங் சூப்பரா இருக்கு, மியூசிக் அதை விட செம்ம, எல்லாமே ஓகே. அதுக்காக மட்டுமே படம் பார்க்க முடியுமா அப்படின்னா கதைன்னு ஒண்ணு இல்லை. கதை எப்படி போகுதுன்னா, ஓப்பனிங்க்கும் ஃபினிஷிங், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஓப்பனிங்க்கும் செகண்ட் பார்ட்டோட ஃபினிஷிங்க்கும் சூப்பரா டச் கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபினிஷிங். அதோட முடிச்சிருக்கலாம், இதோட முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். இது தேர்ட் பார்ட் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. மறுபடியும் உனக்கு வந்து அதை பற்றி பேன் இந்தியா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கு. படம் வந்து இந்த செகண்ட் பார்ட் கிளைமேக்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டார்டிங்க்கும் நடுவில் கதையே இல்லை. அவர் வந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு, அது மட்டும் தான் இருக்கு. அது மோதலே இல்லை, இது சும்மா ஒரு அது அவங்களும் கிரிஞ்சு பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரு சண்டை, ஒரு ஓப்பனிங்கா ஒரு வில்லனா என்ன இவரு நம்ம ப்ளூ சட்டான சொல்ற மாதிரி ஒரு வில்லனுக்கும் ஹீரோக்கும் உடைய ஒரு நடுவில் ஒரு சண்டைனா இருக்கணும், அப்பதான் அது படம். அது எதுவுமே இல்லையே. அவர் எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்காரு, இவர் எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்காரு. அடுத்த தடவை பார்க்கலாம் பார்த்துட்டே தான் இருக்காங்க தவிர கடைசி வரைக்கும் ஒரு சண்டை ஒண்ணு இல்லை. ரெண்டு பேருக்கும் மோதலே இல்லை. ஆமா, புஷ்பா 3க்கு நல்லாவே எதிர்பார்ப்பு இருக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா புஷ்பா 1 நான் பார்க்கல, அதுவே நல்லாது தான் இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. ஸோ புஷ்பா 2 நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஒய்ஃப் மாதிரியே வருவாங்க. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய காஸ்ட்லி ஒய்ஃப் தேவையான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஹீரோயின் காஸ்ட்லி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல படம் ஓகேவா இருந்துச்சு சார் அப்படின்னு நான் சொல்லலை சார். படம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிரட்டியிருந்தாங்க, எல்லாம் ஓகே. நிறைய ரிவ்யூ கொடுத்தனால எனக்கு திருப்பியும் சொல்ல தோணல. பட் ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் டான்ஸு கீன்ஸு அவர் பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா, கேமரா பார்த்து பேசுறது இல்லை, அதோட ரியாக்ட் இட்ஸ் சூப்பர். தெலுங்கு ப்ரோ, இட்ஸ் ஓகே. இங்கிலீஷ் கேன் ஐ ஸ்பீக்? யா, இட்ஸ் சூப்பர் குட். It's super good, yeah. It's a very good film, bro. It's very good. You ask questions, bro. It's one-on-one clash. Totally worth for watching. You'll feel the goosebump moment every single minute. Everyone is given a equal lengthy character and equal importance in the film. No one is upper, no one. Allu Arjun and Fahad Faasil in the scenes super. Andala Fahad Faasil and Allu Arjun top actors in this film. Allu Arjun icon star always, fight எல்லாத்துலயுமே மாஸ் தான். நம்ம எதிர்பார்த்தோம் வரும்ல பார்ட் 2ல இல்ல, நான் எதிர்பார்க்கல, அதனால நல்லா இருந்தது. எதிர்பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்காது. ஸோ அதனால எதிர்பார்க்கல. பார்ட் 1 பார்த்தீங்களா? பார்ட் 1 பார்த்தேன். அதுல நம்ம ராஷ்மிகாவை காட்டும்போது கொஞ்சம் ரீசெண்டா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இதுல வந்து ஒரு சீன்ல வல்கரிட்டி இருந்தது. ஆனா வந்து ரொம்ப ராஷ்மிகா மண்டானா போர்ஷன்ல வந்துட்டு அவ்வளோ வல்கரிட்டி இல்லை, அவ்வளோ இல்லை. ஆனா வந்து ஓவரால் பிக்சர்ல பார்த்தா கொஞ்சம் இடத்துல வல்கரிட்டியா இருக்குது. ஸோ அதனால நான் பசங்களை கூப்பிட்டு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஓவரால் நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்குறது தான் ஹாப்பி. இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாங்க. மூவி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது மூவி. அல்லு அர்ஜுன் ஃபஹத் ஃபாசில் காம்பினேஷன் காம்பினேஷனில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஆக்டிங் பார்ட்டில் வந்துட்டு ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்னா வெறும் ஆக்டிங் மட்டும் இல்லை, எமோஷன்ஸ் இது மட்டும் டைலாக்ஸ் மட்டுமே இல்லைல்ல. அவங்க வந்து ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் இல்லை டான்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மூவிக்கு அவங்க பெரிய கான்ட்ரிபியூஷன் தான்.
பார்ட் 1ல ஏதாச்சும் மெசேஜ் எதுவும் இங்க வந்திருக்கா பார்ட் 2ல மெசேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த ஒரு ஸ்டோரி அதுதான், அந்த ஸ்டோரியில் வந்துட்டு விட்டு போன விஷயங்கள் வந்துட்டு இதில் கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட். பார்ட் 3க்கு லீட் இருக்கா சொல்லிருக்காங்க, அதுக்காண்டி பார்ட் 2 எடுத்திருக்காங்க பார்ட் 2 எடுத்திருக்காங்க. பார்ட் 3 லீடுக்காக பார்ட் 2 எடுத்திருக்காங்கன்னு சொல்ல ஏன்னா முடியாது. அது பாதியோட முடிச்சிருப்பாங்க, அதுக்காண்டி நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கா அதுக்காண்டி எதை சொல்கிறீங்க? பார்ட் 3 லீட் இருக்கிறதா சொல்றாங்க. ஆமாம் ஆமாம். பிரசன்ஸ் ரொம்ப ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஒரு கான்வர்சேஷன் டைலாக்கே இல்லாம அல்லு அர்ஜுனாக்கும் ஃபைவ் ஃபாசிலுக்கும் போகுது. அதில் பார்த்தி அந்த அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஃபைவ் ஃபாசில ஒண்ணுமே இல்லாம டம்மி பண்ணிட்டாங்க. பார்ட் 3 தேவையே இல்லைங்க, இதுலயே சொல்லியிருக்கலாம். இது வந்து இந்த டியூரேஷன் படத்துக்கு குறைக்கலன்னா ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா இது வந்து 3.5 ஹவர்ஸ்க்கு உண்மையாவே வரது கிடையாதுங்க. இப்போ வந்து இந்த கல்ச்சர் வந்துருச்சு பார்ட் 1 பார்ட் 2. இப்போ இந்தியன் 2 எடுத்துட்டீங்கன்னா எப்படி ஒரு டிசாஸ்டர் ஆச்சோ, இது டிசாஸ்டர் ஆகாது. படம் கன்ஃபார்மா மேசிவ் ஹிட் ஆகும். ஆனால் டியூரேஷன் குறைக்கணும். ஆனால் எனக்கு டேரக்டர் சுகுமார் அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு இது வந்து அவர் பார்ப்பாரான்னு தெரியாது. ஏன் இவ்வளோ கேவலமா ஒரு லேடியை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு பார்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபீலிங்ஸ்ன்ற பேர்ல அது ஃபீலிங்ஸே கிடையாதுங்க. மிட் நைட் மசாலாவோட பார்ட் 2 பார்ட் 3லாம் அதை வச்சு அவர் எடுக்கலாம் போல் இருக்கா. அவ்வளோ கேவலமா எடுத்து வச்சிருக்காரு. குழந்தைய கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் படம் பார்க்க முடியாது. படம் வந்து டெஃபினட்டா வாட்சபிள் தான், நாட் மட்டமாலாம் இல்லை. ஆனால் ஒரு கேங்ஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறாரு அளவுக்குலாம் கொடுக்குற பில்டப்புக்கு அப்படிதான் போகுது படம். இதுல ஃபைட் வந்து ஒரு 2 ஃபைட் இருக்கு. ஒன்று கிளைமேக்ஸ் ஃபைட்டு, அதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சதுமே ஒரு ஃபைட் வரும். சூப்பரா இருக்கு. சாங் வந்து அந்த நெருப்பு எரிக்கிற சாங் ஒன்று இருக்கும், அம்மன் கெட்டப் மாதிரி போட்டுட்டு அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. மேக்கிங் தரமா இருக்கு. இதனால மட்டுமே ஒரு 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுமானா முடியாது. கொஞ்சமாச்சு இந்த கதையில லைட்டா ஒர்க் பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு போற மாதிரி கதை அப்படிலாம் இல்லை. ஒரே இவங்களை கூண்டுக்குள்ள தான் சுத்தி இருக்கிறாங்க திரும்ப 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 திரும்ப. இந்த மரண கூண்டுள்ள பைக் ஓட்டுற மாதிரி அங்கேயே தான் ஓட்டின்னு இருக்கிறாரு அவரு. இப்படிதான் போகுது படம். எல்லாரோட ஆக்டிங்குமே ஒரு இந்த 3.5 மணி நேரம் படத்துல எல்லாருக்குமே ஒரு 2 நிமிஷம் ஹைலைட் சீன் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் சென்டிமெண்ட்ல தரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. சென்டிமெண்ட்ல தரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்க கதையை கொஞ்சம் சுருக்கி இதோட முடிச்சிருக்கலாம். 3வது பார்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஒர்க் ஓவரா இருக்கு. 3வது பார்ட்டு இன்னும் 2-3 வில்ல யாருன்னே தெரியாத ஒருத்தன் திருப்பி ஃபகத் ஃபாசில் எரிஞ்சு போய் வராது. தெளிவா தெரிஞ்சது ஃபகத் ஃபாசில் தான். அப்படியே முடிச்சிட்டாங்க படத்தை. முடிச்சிருக்கணும் இதோட. இதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு ஹைப் இருக்குமானா இல்லை. Is down, everyone is equal, and there's a must-watch film. Very good. Yeah. There's no lag. There's nothing. Please enjoy the film. That's it. Songs are the song placement is so good. The 4 songs, every song is placed very very good. Totally, you'll never feel the irrelevant placing of the song. It's very situational songs. She's the soul of the film. If you ask me, she's soul of the film. She's totally a wife material. Where you will feel super na super. super file scenes, rail fire. நைஸ் அண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. సినిమా చాలా బాగుంది. Awesome. ரப்பா సూపర్ అల్లు అర్జున్ అండ్ భగత్ ఫాసిల్ సూపర్ நல்லா యాక్షన్ సీన్స్ ரொம்ப இருக்கு. நல்லா பாப்கார்ன் சாப்பிட கூட டைம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக எடுத்து வச்சிருக்காங்க. எடிட்டிங் பக்கா விறுவிறுப்பாக சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணாங்க. நல்ல ஆக்டிங். எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸுங்க. யாரெல்லாம் வராங்களோ எல்லா ரோல் பண்ணவங்களுக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. டு பி ஃப்ராங்க் பாப்கார்ன் சாப்பிட கூட டைம் இருக்காது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம். நீங்கள் ஏன்னா குடிஞ்சிங்கன்னா ஒரு சீன் மிஸ் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. எடிட்டிங் பக்காவா இருக்கு. செம மாசா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு நல்ல வர்த்து, நல்ல என்டர்டைன்மெண்ட். எஸ் ஆமா ஒரு பேசிக் பாயிண்ட்ல வந்து அவங்க தான் இந்த ஃபிலிம்னாலேயே வந்துட்டு ஒரு வைஃப்னால வந்து இவ்வளோ செய்ய முடியுமான்னு மீன்ஸ் ஒரு சின்ன பாயிண்ட் தான், அதை வச்சு இது செஞ்சாங்க. அவ்வளோதான். குட். இதுல வந்து நிறைய வில்லன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் தொடர்ந்து பார்ட் 2லயே அந்த இம்பார்ட்டன்ஸ் காட்டியிருக்காங்க. இருக்குது அந்த இது இருக்கு. மேஜர் கனெக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்க்கும் செகண்ட் பார்ட்க்கும் இருக்கிற மேஜர் கனெக்டிங் பிரிட்ஜ் என்னன்னா சாண்டல்வுட்டும் ஃபகத் ஃபாசில். இது வந்து மேஜர் கனெக்டிங் ரோல். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் பர்த்டேக்கு வந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி விட்டாங்க.
அல்லு அர்ஜுன் காணாம போய் திரும்பி வர மாதிரி. ஸோ படத்தோட பார்ட் 1ல எண்டிங்ல மேரேஜில் முடிச்சாங்க. 2 எந்த மாதிரி கண்டினியூ ஆகும்? 2லேருந்து 3க்கா வந்து நான் வந்து நேச்சுரலானவன். நீங்கள் பார்க்கலையா நீங்கள் போய் படம் போய் பாருங்க. அவர் இப்படி தான் இருப்பார். நீங்கள் தான் கேமரா திருப்பி கொண்டு வரணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நாங்களாம் அந்த மாதிரி டைப்பு. நாங்களாக தான் இருப்போம். ஓகேங்களா? படம் வந்து ஓகே, எல்லாருமே வந்து ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தில் மியூசிக்கெல்லாம் எப்படி இருக்கு? படத்தில் மியூசிக் எல்லாமே சாம்சிஎஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக பண்ணியிருக்காரு சார். அதில் ரொம்ப நேரம் இருந்ததுனால சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லை, இது லாஸ்ட்டில் வந்து ஒரு பார்ட்டாக வரும் அண்ட் ஃபர்ஸ்ட்டில் ஒரு பார்ட்டாக வரும், அவ்வளோதான். அந்த பார்ட் 3யோட லீடர் அது வந்து நம்ம தேர்ட் பார்ட் வரும்போது தான் இது என்னன்னே நமக்கு புரியும். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த 10 நிமிஷம் ஆகட்டும், அந்த எண்டிங்கில் உள்ள அந்த 5 நிமிஷம் ஆகட்டும், அது வந்து தேர்ட் பார்ட்டோடைய ஒரு லீடு தான். பட் இது வந்து கம்ப்ளீட்லி வேற ஸ்டோரி தான் உள்ளே போயிட்டு இருக்கு. மியூசிக் உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அல்லு அர்ஜுன் கதை சீன்ஸில் இல்லை, அவங்கவுங்க சீன்ஸ் அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுமோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்னு சொல்லும்போது நான் இன்னும் ஒரிஜினல் சாங் கேட்கல. ஆக்சுவலாக தமிழில் சாங் இது பண்ணேன். தமிழில் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. மேபி நான் போயிட்டு தெலுங்கு சாங் கேட்டு பார்த்தா எனக்கு தெரியும். நெகட்டிவ்னா என்ன இருக்கு படத்துல? இல்லை, எனக்கு எதுவும் தோணலை நெகட்டிவாக. நாய்ஸஸ்லாம் எதுவும் கேட்கல. இந்த மாதிரி நாய்ஸஸ் இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. You should get a wife like her. action scenes. Bro, please don't ask about the action scenes. I'm not able to. Yeah, I'm not able to express. It's totally goosebumps moment. Bro, whatever the is, you just experience the film, which you can't explain in the mic or the camera by the review. It's totally, you should experience by watching it. That's it. Yeah. Huh? Waiting eagerly for that. Seriously, eagerly waiting for the part 3. 2லேருந்து 3க்கு எப்படி கண்டினியூ ஆகணும், அது வந்து ஒரு சின்ன பாம் தான், அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்ல முடியாது. இதில் வந்து நம்ம அல்லு அர்ஜுனை எதிர்பார்த்த விட எந்த அளவுக்கு அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்கலாம். இல்லை, அப்படியெல்லாம் டிவைட் பண்ணுவோம். இன்டர்வலுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு, இன்டர்வல் ட்ரிப்பாருக்கு அப்புறம் வந்து ரொம்ப மாசாக இருந்தது. ஃபைட்டெல்லாம் வந்து நான் ஆக்ஷன் மூவி பார்க்கறதெல்லாம் இல்லை மாட்டேன். ஆனால் வந்து ஃபைட்டெல்லாம் ஒரு அளவுக்கு அந்த ஃபைட்டு பிஜிஎம்மும் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ளாரியே வந்து ஒரு மாதிரி பயம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டு நான் ஒரு ஸ்டேஜில். ஆனால் அது வந்து மாஸ், இட் வாஸ் வெரி மாஸ். என்ன பண்ணுற காமெடி ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் அது வந்து அப்பப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக மாஸ் தான். ஃபைட்டிங், அது எமோஷனல், லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் எமோஷனல். அவங்க எப்படி வந்து இது செஞ்சாங்க, அவ்வளோதான். பத்திரிக்கை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா? எதிர்பார்ப்போமே, எதிர்பார்க்கல என்ன தப்பு இருக்கு. தேங்க்யூ. ரஷ்மிகா ஒரு வைஃபோட, ஒரு ஸ்மக்லரோட வைஃபாக எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு கெத்தான ஒரு ஆட்டிடியூட அந்த கேரக்டரை வாழ்ந்துருக்காங்க. அது இதில் பார்ட் 1ல வந்துட்டு ஷி வாஸ் லைக் ஒரு லவ்வராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுட்டியாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கெத்து, அந்த மாதிரி ஒரு கெத்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஒரு வைஃபான ஒரு கெத்தாக ஒரு இருக்கும்ல. அது அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் இல்லைனாலுமே கொஞ்சம் ஸ்பேஸஸ் தான் வந்துருக்கு ரஷ்மிகால இதில். ஸோ அதில் வந்துட்டு அவங்களால என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க முக்கியமான ரோல் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. முக்கியமான ரோல் அது முக்கியமான ரோல் அவங்க கொடுத்ததா, அது பார்க்க எப்படி இருந்துச்சு? முக்கியமான ரோல்னா எப்படி சொல்கிறீங்க? இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களால தான் நிறைய விஷயங்கள் மாறுது. அல்லு அர்ஜுன் அவங்கள வச்சு தான் நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல. சில இடங்களில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சில இடங்களில் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடங்கள்ல அது பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். சரி, அல்லு அர்ஜுன் வந்து அந்த சாரி கட்டி ஒரு ஃபைட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த எமோஷன்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன், ஃபேஸில் காமிக்கிற எக்ஸ்பிரஷன் ஆகட்டும், அது போடுற ஃபைட் ஆகட்டும், அது 2 பார்ட்டாக வரும் அந்த ஃபைட்டே.